ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களே வணக்கம். இது சினிமா கூத்துகள். சினிமால நடக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள், பல புதுமையான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. அனிருத் காப்பி தானே படிக்கிறாரு. இந்திரா காந்தி ரொம்ப பலவீனமானவங்க. விஷாலுக்கு என்னதான் ஆச்சு? விஷாலின் நிலைமைக்கு இதுதான் உண்மை காரணம். விஷாலுக்கு திடீர்னு கை நடக்கும் ஏன்? விஷாலுக்கு வந்த நோய் யூடியூப்லயே பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா நம்பர் 1. மியூசிக் டைரக்டர் மேல எல்லாரோட பார்வையும் திரும்பி இருக்கு. ஏஆர் ரஹ்மான் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காராம். திறமை இல்லைன்னா யாருமே மேல வர முடியாது. அப்புறம் நிரஷா, சினிமா கூத்துல இன்னைக்கு என்ன சினிமா செய்திகளை பார்க்க போறோம்? சினிமால இந்த ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் என்ன பண்றாங்க அதை பார்ப்போம். இப்ப அதிகமா மியூசிக் டைரக்டர் மேல எல்லாரோட பார்வையும் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரும்ப வச்சிருக்காரு அனிருத். அவர் அவ்வளோ ஒரு சூப்பரான மியூசிக்கல் கொடுக்குறாரு. அவரோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடாத குழந்தைங்களே இருக்க முடியாது, பெரியவங்களும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருக்கு ஏஆர் ரஹ்மான் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காராம். அது என்ன அட்வைஸ்? ஆமா, அட்வைஸ் அப்படின்னு பயங்கரமா கான்ட்ரவர்சியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரிதான் அனிருத் குறுகிய காலத்துல நிறைய படங்களுக்கு, அதுவும் டாப் ஹீரோக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, இசையமைச்சிருக்கு. குறிப்பா ரஜினிக்கு, அப்புறம் கமலஹாசன், இந்த மாதிரி ஹீரோக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, இசையமைத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப வரவேற்கத்தக்கதான். அதாவது ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பட விழால கலந்து கொண்டிருக்காரு. அப்ப அனிருத் கலந்துருக்காரு, ஏஆர் ரஹ்மான் கலந்துருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சீனியர் இல்லையா, அதனால அவரும் கலந்து கொண்டு அவர் ஒரு சில அறிவுரைகள்லாம் அனிருத்துக்கு சொல்லியிருக்காரு. அதாவது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10 மியூசிக் டைரக்டர் தான் இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 10,000 மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணாங்க, வளர்ந்துட்டே வராங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் அனிருத் இந்த போட்டியாளர்கள் மத்தியில இந்த காலகட்டத்துல கூடிய விரைவில் இவ்வளவு இந்த அளவுக்கு உயரத்துல வந்திருக்காருன்னா உண்மையிலே அது திறமை தான். திறமை இல்லைன்னா யாருமே மேல வர முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் நீங்க கொஞ்சம் கிளாசிக்க கத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வருகிற ஒரு ஜெனரேஷன் உங்க மியூசிக்கை என்ன பண்றாங்க, ரொம்ப விரும்புறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இதோட சேர்ந்து கொஞ்சம் கிளாசிக்கை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வருகிற அந்த சந்ததியர் என்ன பண்ணுவாங்க, அது தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அனிருத் காப்பி தானே படிக்கிறாரு, அவனும் ஒரிஜினலாம் போடலையே, காப்பி தானே அடிக்கிறாரு. ஒரு படத்துல பாடின பாட்டு அப்படியே ஒரு படங்களை பாத்தீங்கன்னா வரிசையா எடுத்தீங்கன்னா அதே பேட்டர்ன்ல தானே இருக்கும், இதுல என்னப்பா புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஏ ரஹ்மான் சொல்ற விஷயம், ஒரு விஷயத்த உன்னிப்பா நம்ம ஏத்துக்கணும். திறமை இருக்கணும். திறமை இருந்தா தான் அது என்ன பண்ண முடியும், ஒரே பாட்டை மல்டிப்ளே பண்ணி கொடுத்தாலும் அதுல திறமை இருக்குல்ல. திறமை இருக்கிறதுனாலதான் ஒரு இந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்திருக்க முடியுது, இல்ல கட்டி வந்திருக்க முடியாதே அப்படின்ற மாதிரி தான் ஏ ரஹ்மான் சொல்லியிருக்காரு. சோ இந்த விவகாரம் ஏற்றுக்கொள்ள முடியதான். உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் சீனியர் ஏ ஆர் ரஹ்மான் தன்னுடைய சீனியர் சொன்னதை அனிருத் கேட்டு கொஞ்சம் கிளாசிக்க கலந்து கொடுத்தாருன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரசிகர்கள், அவங்களுடைய ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதுதான் உண்மையாவும் இருக்கு. ஓகே, தமிழ்ல இது நடக்குது. பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் இருக்காங்க, அவங்க ஒரு படத்தை அவங்களே எழுதி இயக்கி நடிச்சிருக்காங்களாமே. ஆமா, எமர்ஜென்சி படம் 1975ல அப்போ பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அம்மையார் 21 மாதங்கள் எமர்ஜென்சியை நாட்டுல கொண்டு வந்தாங்க. சோ இத கதைகளமா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க கங்கனா ரனாவத். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இமாச்சல பிரதேசல மண்டி தொகுதியில பாஜக சார்பா போட்டிட்டு இப்ப அவங்க என்ன பண்றாங்க, எம்பியா இருக்காங்க. சோ இந்த படம் சென்சார் போர்டு போகும்போது நிறைய பிரச்சனை இவங்களுக்கு. அந்த சீக்கியர்கள் ஒரு பக்கம் பிரச்சனை கொடுத்தாலும், நிறைய இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், இந்த படம் தேதி, ரிலீஸ் தேதி தள்ளி தள்ளி போயிருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்களா இந்த படத்தை. சோ இந்த படத்தை ரிலீஸ் பண்றது இல்லாம பிரியங்கா காந்திக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த படத்தை பார்க்க வாங்க அப்படின்ற மாதிரி அழைப்பு கொடுத்திருக்காங்க. அவங்கள டைம் இருந்தா நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்திரா காந்தி ரொம்ப பலவீனமானவங்க, அதனாலதான் எமர்ஜென்சி அவங்க கொண்டு வந்தாங்க. சோ இதை இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அவங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்திரா காந்தி எந்த அளவுக்கு பலவீனமானவங்க, எந்த அளவுக்கு திறமையற்றவங்கன்றது அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். இது உண்மையிலேயே இந்த படம் ரொம்ப சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பலவீனமானவங்க இருக்கிறவங்க தான் மத்தவங்களை என்ன பண்ணும், ஆளணும்னு நினைப்பாங்க, கட்டுப்படுத்தணும்னு நினைப்பாங்க. சோ இந்த வேலையை தான் இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சிருக்காங்க. சோ இந்த எமர்ஜென்சி படம் ரொம்பவே வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மள பார்ப்போம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாஜகவை சார்ந்தவர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தவறுகளை மறைத்து அடுத்தவங்க தவறுகளை தான் என்ன பண்ணுவாங்க, வெளிக்காட்டி கொண்டு வருவாங்க. சோ இந்த வகையில சலிச்சவங்க கிடையாது கங்கனா ரனாவத். நிறைய சர்ச்சைகளுக்கு பேர் போனவங்க தான் கங்கனா ரனாவத். சோ எமர்ஜென்சி படத்தையும் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. இன்னொன்னு, இப்பெல்லாம் யூடியூப திறந்தாலே விஷாலுக்கு என்னதான் ஆச்சு,
விஷாலின் நிலைமைக்கு இதுதான் உண்மை காரணம். விஷாலுக்கு திடீர்னு கை நடுக்கம் ஏன்? விஷாலுக்கு வந்த நோய் அப்படி இப்படின்னு சரமாரியா விஷால் எல்லாரும் வச்சு செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு இப்போ ஒரு படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சுக்கு கலந்துகிட்டாரு. அதுல வைரல் ஃபீவர், கை நடுக்குதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த விஷயம் ரொம்ப வைரல் ஆகுறதுக்கு காரணம் அவரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சோ அத பத்தின ஒரு சில ஆமா. விஷயம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, மத கஜ ராஜா. ம். 2013லயே இந்த படம் என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்றதுக்கு ஆமா. ரெடியா இருந்தது. ஆனா சில பல காரணங்களால ம். ப்ரொடக்ஷன் சைடும் சரி, ம். இவங்க சைடும் சரி, நெறைய பிரச்சனைகள் சுத்தி சுத்தி இவங்களுக்கு வந்ததுனால, இந்த படம் ரிலீஸ் வந்து தள்ளி போச்சு. ஆனா இப்போ 2025ல இந்த பொங்கலுக்கு இந்த படம் என்ன பண்ண போறாங்க, ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண போறாங்க. போறாங்க. அதுக்காக ட்ரெய்லர் லான்ச் என்ன பண்ணாங்க, வச்சாங்க. சோ இந்த விவகாரத்துல தான் நீங்க சொன்ன மாரி விஷாலுக்கு கை நடுக்கம், ம். அப்புறம் அது அவர் வந்து கண்ணாடி கூட சரியா ஆமா. மாட்ட மைக்கு சரியா பிடிக்க முடியல. ம். ம். அப்படின்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ம். பரபரப்பா இருக்கட்டும். ம். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அதான் அதுக்குள்ள போனோம்னு ஆமா. வச்சுக்கங்களேன், ரொம்ப நீண்டுட்டு போகும். ம். அதெல்லாம் ஒரு புறம். ஆனா, இப்போ அந்த மத கஜராஜா படம் வந்து ம். ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டாங்க. ம். இது வந்து YouTubeலயே வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கா நம்பர் 1 ஆமா. இருக்கு. இந்த படம் 2013லயே இந்த ஆடியோ லான்ச் வைக்கும்போது, ட்ரெய்லர்லாம் போட்டு ஆமா. காட்டுவாங்க. சில பாட்டுகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் ம். பண்ணுவாங்கல்ல. அப்பவே வந்து என்ன பண்ணாங்கன்னா, டாப் ட்ரெண்டிங்ல இருந்தது. ஆனா ம். இப்போ 2025லயும் ம். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த படம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு ம். அப்படின்னு சொன்னாங்க. விஷாலுடைய ரசிகர்கள் அப்கோர்ஸ் நம்ம சந்தானம் வந்து காமெடி நடிகரா விட்டு இப்ப ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆனா ஆமா. அப்பவே என்ன பண்ணிருக்காரு, காமெடி காமெடி நடிகரா நடிச்சிருக்காரு. பண்ணிருக்காரு. திரும்பவும் அவருடைய காமெடிகளை பாக்குறது வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஹீரோவா அவதரித்த நம்முடைய சந்தானம் இப்போ காமெடிகள்ல நடிக்கிறார். அந்த படம் பழைய படம், அப்ப நடிச்ச படம் இப்ப எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சொல்ல தேவையில்ல, சுந்தர்சியோட படம் ஒரு கமர்ஷியல் படம், காமெடி நிறைந்த படம், குடும்ப படமா இருக்கும். சோ இந்த படம் வந்து கூடிய விரைவில் வந்து திரைக்கு வரப்போது. நம்மளும் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணோம். ஆனா உண்மையிலேயே இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து இந்த அளவுக்கு இன்னும் ட்ரெண்டிங்ல இருக்குன்னா, அப்ப இந்த படம் எதிர்பார்ப்பு எப்படி அதிகமா அதிகமா இருக்கும். இருக்கு ஆமா. அப்படின்னு தான் சொல்லப் போறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத. கண்டிப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சீரியஸா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன? அஜித்தோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். தலைக்கு அச்சச்சோ! அடிபட்டுருச்சாம். கார் ம். அடிபட்டுருச்சாம். அது என்ன? ஆமா. துபாயில வந்து ம். கார் ரேஸ் நடக்க போகுது இந்த ம். பந்தயத்துக்கு. ஆமா. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா, அஜித் ம். குமார் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பயிற்சியில ஈடுபட்டிருக்காரு. ம். பயிற்சியில ஈடுபடும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இந்த படத்துல நடித்து முடித்த நடிகர் அஜித் குமார் வந்து என்ன ம். பண்ணியிருக்காரு, அஜித் குமார் வீனஸ் மோட்டார் டூர்ஸ் அப்படின்ற ஒரு ம். நிறுவனத்த ஆரம்பிச்சு, இந்த இருசக்கர வாகனத்துல இருந்து தொலைதூர பயணம்லாம் போவாங்க. ட்ரெக்கிங் மாரி ஆமா, போவாங்கல்ல. ஆமா. அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ம். இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணாரு, அது நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கார் ரேஸ்ல ஈடுபடுறவங்களுக்கு வந்து ம். அஜித் குமார் ரேசிங் கார் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு, கார் ரேஸ்ல வந்து என்ன பண்றாங்க, கலந்து கொள்வர்களுக்கு ம். பயிற்சிகள் குடுக்குறது, உத்வேகத்தை குடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள வந்து என்ன பண்ணியிருந்தாரு, அவரு செயல்பட்டு இருந்தாரு. துபாய்ல நடக்கிற இந்த கார் ரேஸ்லயும் அஜித் குமாரே கலந்துக்கிறாரு அப்படின்ற செய்திகள்லாம் வந்தது. இந்த விவகாரம் வரும்போது இந்த கார் வடிவமைப்பு இருக்குல்ல, இதுல வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, அந்த கட்சி கொடி இருக்குல்ல, ம். அந்த கலரை வந்து தன்னுடைய கார்ல வந்து என்ன பண்ணாரு, ம். பதிய வச்சாரு. இது ம். போக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சிம்பல் இருக்குல்ல, ஆமா. அதையும் தன்னுடைய கார்ல, ஹெல்மெட்ல, டிரெஸ்ல எல்லா இடத்துலயும் என்ன பண்ணாரு, பதிய வச்சு பெருமைகளை சேர்த்தாரு அப்படின்ற மாதிரி ம். சொல்லலாம். சோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு பயிற்சியில ஈடுபடுவாங்கல்ல, ம். அப்படி பயிற்சியில ஈடுபடும் போது தான் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னாலும், ஆனா இவருக்கு வந்து நல்ல வாய்ப்பா என்ன பண்ணல, எந்த ஒரு சேதாரமும் இல்ல, எந்த வித அடிப்படை இல்லாம அவர் என்ன பண்ணிருக்காரு, உயிர் பிழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இருந்தாலும் அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப கவலையா இருக்காங்க. தலைக்கு இப்படி ஆயிருச்சே, கடவுள் அஜித்தை இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, ரொம்ப அஜித் ரசிகர்லாம் வந்து காருக்கு ரொம்ப மட்டும் கவலையா தான் இருக்காங்க. லேசா அடிபட்டுருக்குன்னு ஆமா. காருக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அடிபட்டிருக்கு. லேசாலாம் இல்ல. ம். அப்படியே வந்து கார் பார்த்தீங்கன்னா, பம்பர்ல இடிச்சு 4, 5 வாட்டி சுத்துதுன்னா பாத்துங்களேன். அந்த அளவுக்கு கார் டேமேஜா இருக்கு. ஆனா இருந்தாலும் நல்வாய்ப்பா அஜித் குமார் அவர்களுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு சேதாரமும் இல்ல அப்படின்ற ஒரு நல்ல செய்தி இருந்தாலும், பார்த்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய தியாகம் வந்து உண்மையிலே வேணும். அதனால நீங்க வந்து சேஃபா வந்து என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி அஜித் ரசிகர்களும் சரி, சினிமா ஆர்வலர்களும் சரி, நம்மளும் கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து அஜித் குமார் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியமானவர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். தெரியும். சோ நீங்க வந்து பயிற்சியில ஈடுபடுறீங்க. பார்த்து சேஃபா ஈடுபடுங்க அப்படின்றது தான் நம்மளும் கேட்டுக்கிறோம். கண்டிப்பா. சோ சினிமால நடக்கக்கூடிய பல கூத்துகள நாம வந்து இந்த வீடியோ மூலியமா இன்னைக்கு பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நாங்க உங்கள மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.